எண் 13 4ஆம் வகுப்பு A2 எஸ் ஸ்ரீஜா. ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் போன்றோர்களுக்கும் முத்தான என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நேர்மை ஒழியானால் வாழ்வு ஒளியாகும். உலகில் நேர்மைக்கு என்ன இலக்கணம் என்பதை வகுத்து கொடுத்த பேரறிஞர்கள் வாழ்ந்த வாள் இனம் தமிழகம். வாங்க கிடைக்காதது வாழ்வில் நேர்மை. நேர்மை என்பது பிறர் வாழ படைந்து கொடுப்பது. நேர்மையே எனது மூச்சு என்று வாழ்ந்தவர்கள் நமது மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர், APJ அப்துல் கலாம், சுவாமி விவேகானந்தர், நேரு, காமராசர் போன்றவர்களை கூறலாம். நேர்மையே அனைத்தையும் பெற்றுத்தரும். நேர்மைக்கு ஒரு குட்டி கதை. ஆப்ரகாம் லிங்கன் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். லிங்கனுக்கு 24 வயதே இருக்கும்போது அமெரிக்காவில் புதுசேலம் என்னும் மாகாணத்தில் போஸ்ட் மாஸ்டராக வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த தபால் நிலையம் 1836இல் மூடப்பட்டது. பல ஆண்டுகள் சென்றன. இப்பொழுது அவர் அன்றாட வாழ்க்கையை ஓட்ட முடியாது ஒரு நேர்மையான ஏழை வக்கீலாய் வாழ்ந்து வந்தார். அப்பொழுது அவரை பார்க்க தபால் துறையை சேர்ந்த ஒரு அரசு ஊழியர் வந்தார். நீங்கள் போஸ்ட் மாஸ்டராக வேலை செய்து கொண்டிருந்த போது கவர்மெண்ட்டுக்கு $17 கொடுக்க வேண்டியிருந்தது. நாங்கள் அதை இப்பொழுதுதான் செக் செய்தோம் என்று வந்தவர் சொன்னார். லிங்கன் அதற்கு ஒன்றும் சொல்லாமல் தன்னுடைய அறைக்கு சென்று ஒரு ட்ரங்க் பெட்டியை எடுத்து வந்தார்.